அப்படியா? பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? வா. என்ன பிள்ளைடா உனக்கு? உனக்கு என்ன பிள்ளைப்பா? புரியாதவன் நீ அங்கேயே இரு, நீ கால் நட்டு வா. உன்கிட்ட ரொம்ப நேரம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. என்ன பிள்ளை உனக்கு? பிள்ளைய பத்தி கேட்கணும். இன்னொரு தான் கால் நட்டு வா. கர்மதாமிக்கு வாப்பா. உன்னுடைய கட்டுமனை போய் பார்த்தேன். ஆமா, கன்னிமாரம்மன் ஒரு தெய்வம் வருது, எங்கடா இருக்கா? குலதெய்வமா? கால் வந்துட்டு வா. பிள்ளைக்கு கல்யாண வாழ்க்கையும் தொழிலையும் நல்லாக்கி தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? அந்த மனநிலைகளுக்குள்ள வேற ஒரு குழப்பம் இருக்கு, சரியா? திருத்தி வெற்றியாக்கி தாரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு, ஜெயிக்கிறேன். கர்மதாமிக்கு அப்படியா? சரி, ஓகே ஓகே, சரி. அப்படியா? சரி. அதே திருவண்ணாமலை பிள்ளையால மனவேதனையும் அவமானமும் பட்டு வந்த மகன் வரலாம். கால் வந்துட்டு அப்பா. முனீஸ்வரம் வாராரு, எங்கடா இருக்காரு? தெரியலையா அவனுக்கு? உண்மையான திருவண்ணாமலை தான் சொந்த ஊரா? அது பக்கத்தில் வேற ஊரா? என்ன ஊர் அது? பெரும்பாவூர். பெரும்பாக்கம். கண்ணமூடு பார்க்க. ரோட்டை விட்டு உள்ள இறங்கணுன்னு இடது பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கு. கடைசியா பார்க்க போனா முனீஸ்வர சாமி இருக்காரு, பாலமுனின்னு ஒரு முனி. கால் வந்துட்டு வா. போன பிள்ளை திரும்பி வராதுப்பா, அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும், புரியுதா? அதனால இருக்கிற இந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு வழிவகுத்து தரேன். வேற என்ன வேணும்? இந்தா தொழிலை உருவாக்கி தரேன், கடன் இல்லாம காப்பாற்றி தரேன். வெற்றி கொண்டு வா. கர்மசாமிக்கு சரி. அதே திருவண்ணாமலை பகுதி என் தொழிலும் கடனும் வேதனையை தீர்க்கணும்னு கேட்டு வந்தது யாரு? என்னடா தொழில் நடத்துற தம்பி? கால் வந்துட்டு வா. பிள்ளை தமிழ் பாடுகிறேன். எத்தனை பிள்ளைங்கள் உங்களுக்கு? வா பக்கத்தில். அதான் ஒரு பாட்டை பாடினேன், பிள்ளை தமிழ் பாடுகிறேன்னு. உன் வீட்டில் தொட்டிலாட்டத்துக்கு நேரம் வந்தாச்சு. கால் வந்துட்டு வா. நீல வண்ண கண்ணாவாராய் வாங்க. அழுதெல்லாம் நான் சொல்றது உனக்கு செட் ஆகாதுமா மகளே. அழாத, நிமிந்து உட்காரும் போதுல. உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன், இறந்து போன ஆத்மா ஒன்று தெய்வமா வந்துகிட்டு இருக்கு உங்க குடும்பத்தில், புரியுதா? அதனால எந்த ஒரு பலனும் கிடைக்கல, சும்மா கும்பிடுறதும் வழக்கமா ஒரு நினைவுக்கு கும்பிட்டு அடைந்தீங்க. ஆனால் இப்போ சிவபெருமான்கிட்ட நான் வர வாங்கி கேட்கும் பொழுது ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், கிருஷ்ணான்னு பேர் வைக்கணும்னு சொல்லியாச்சு. கால் வந்துட்டுவான். என்ன பேர்? கிருஷ்ணான்னு பேர் வைக்கணும். கண்ணா கருமை நீர கண்ணா வாடா. எப்ப ஜனனமாகும்னு கேட்க வேண்டாமா? நீ வாட்டு சும்மா இருந்துகிட்ட. அப்படியா? அப்படியா? சித்திரை மாதம் நைனார் நோன்பு முடியும், அப்பொழுது ஒரு குழந்தை ஜனனமாகும், ஆம்பளை பையனா இருப்பான், கிருஷ்ணான்னு பேர் வச்சுட்டான். வா மகளே.
பெருங்கறி பெற்று பிள்ளை வரம் பெற்று பேரின்பத்தோடு வருவாய். எழுப்பித்தார நல்லா இருக்கு. உங்க அப்பனை பத்தி கேட்காதுன்னு சொல்ல வந்தேன், நீ கேட்ட. பாப்போம் போ. அது ஏன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அதே திருவண்ணாமலை தன் பிள்ளையினுடைய திருமண நிலைகளை பற்றி கேட்க வந்தது. என்னப்பா திருமணம் யாருக்குப்பா? காலில் ஒன்று வாப்பா. மயக்கம் எனது தாயகம். இன்னொருத்தனை கால் வந்துட்டு உன் மனத்தை சாமிகிட்ட கொடுக்கல, சும்மா குறிஞ்சி வளைஞ்சிட்டு வந்துட்ட. ஒரு பிடி பிடிக்கணும். உன் பையன் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகணும்னு முடிவெடுத்து வச்சிருக்கான். புரியுதா? அதுல தொழிலும் அமைஞ்சுக்கணும். ஏதாவது சூழ்நிலை பழக்கம் ஏற்பட்டா கல்யாணத்தை நடத்திக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்தில் அவன் இருந்துகிட்டு இருக்கான். அதனால அப்படி இல்லாம இயல்பாக நியாயமா அவனுக்கு கல்யாணத்தையும் முடிச்சு வச்சு தொழிலையும் அமைச்சிருந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான். வாப்பா வா, நேரம் வந்தாச்சு, ஓடியா. இந்த தை மாதமே மங்களகரமான காரியம் வெற்றி ஆயிரும். நடந்தாச்சு, சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு ஆந்திரா பாடர். ஆந்திரா ஆந்திரா எப்பா இவங்க ரெண்டு வர சொல்லு. வாங்க. நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது, இனிமேல் அவசரப்பட்டு கருப்பசாமி கோயிலுக்கு வரக்கூடாது. என்ன இந்தாங்க, எல்லாம் நல்லா நடக்கும். நல்லா இருங்க, ஐஸ்வர்யமா வாங்க, நிதானமா தங்கி இருந்து போறது மாதிரி வாங்க. இனிமே போயிட்டு வாங்க. எங்க பௌர்ணமிக்கா? சரி, ஓகே. கர்மசாமிக்கு ஆந்திரா கால் வந்துட்டா. தாத்தா யாரடா அது? பாத்தியா, நான் சொன்னது உண்மைதானடா. மைக்கு சும்மா இருக்கு. ஆந்திரா மட்டும் நின்னுங்க, மற்றவங்க எல்லாம் போய் உட்காருங்க தயவு செய்து. ஏமா நீங்க எல்லாம் உட்காருங்கம்மா. ஆந்திராவா தாத்தா, பத்திரமெல்லாம் எங்க வச்சிருக்க? அது சம்பந்தமா கொஞ்சம் மன வருத்தமும் குழப்பமும் இருக்க, அதெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டாமா? அது சம்பந்தமான விஷயத்தை நான் வெட்டியாக்கி தந்துருந்தேன். இப்ப எந்த பிள்ளைக்கு அதை கொடுக்கணும்னு நினைக்க? சரி, ரெண்டு பேரும் வில்லங்கம்பைக்கு தலை தானே, அவங்க ரெண்டு கொஞ்சம் திருத்தி தந்துருந்தேன். உங்க அப்பனால இல்லையே? சரி சரி, சுமூகமா முடிச்சு தாரேன். சித்திரமா தவிர பொறுமையாயிரு. காம்ப்ரமைஸ்லாம் முடிச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தந்துருந்தேன். ஒன்னே யாரும் கடைசி வரை பார்க்க போறா? ஆம்பளை பைய பார்க்க மாட்டான். எழுதி வச்சுக்கா, டைரி இருந்தா. பொம்பளை பிள்ளை தான் பாப்பா. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வரலாம். இந்தா அதான் ரெண்டு பேரும் வில்லங்க பண்ணதாங்கன்னு சொன்னோம்ல. குடும்பியை பிடிச்சி ஆட்டி பேவில உள்ள தூக்கி வைக்க போ. இந்தாடா, நீ எதுவும் வாய திறந்துடாத. சொத்துக்காக இவனுக்கு காக்கா பிடிக்கணும் வந்துடும். அமைதியாரும் எல்லாம் முடிச்சு தரேன், ஓடிப்போ. கருமசாமிக்கு அதே ஆந்திரா எல்லை. வாப்பா, காலை வந்துட்டு வாப்பா. இன்னுமா குளிரடிக்கு கோட்டு போட்டுட்டு வர? சரி இருக்கு, போட்டுக்காடி மாட்டு, உன் இஷ்டம். உன் உடம்பு உன் கோட்டு, எனக்கு என்ன அவசியம்? கேட்க வரத்த குடுன்னு சொல்லிடுது கருப்பசாமி. வாயா, யாரை தேடுத? என்ன வேணும்ப்பா? கால் வந்துட்டு வாங்க. கடன்கள் இருக்கு.
ஊரை விட்டு எங்கேயாவது தள்ளி போய் யார் தலைக்கும் தெரியாமல் போய் உட்காந்துக்கலாமாங்கிற எண்ணமெல்லாம் ஓடிடுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆற்றுல குளத்தில் விழுந்துடவாங்கிற சிந்தனையும் ஓடிடுது. இதெல்லாம் தப்பு இல்லையா? இப்போ உன் இடத்த ஒருத்தன் வந்து கொஞ்சம் மீட்டர் கணக்கில் ஸ்கொயர் ஃபீட்டில் அளந்து பார்த்தான். என்ன அளந்து பார்த்தவன் போய் ஒரு விலையை வச்சான். அந்த வீடு இந்த விலைக்கு போகாதுன்னுட்டாங்க. அதனால் நீ நினைக்கிற விலைக்கு நான் விற்று தந்துடுறேன். எவ்வளோ வேண்டாம் உனக்கு? விற்கணுமா வைக்கணுமா? லோன் வாங்கணும். லோனுக்கு வாங்கி அந்த வீட்டை மீட்டிடணுங்க. கால் வந்துட்டு வா. என்ன இதெல்லாம் வச்சுக்கலாமா? அவன் சரியில்லாமல் இருக்கானே, அவன் ரிலீவ் பண்ண மாட்டானே, அவனை மடக்கணுமா? ஓகே பண்ணிடுவோம் வா. இந்த டாக்குமெண்ட்டை வச்சிருக்கிறவன் கொஞ்சம் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கானே அவங்க. ஆமாம், டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். இன்னொரு பேங்க்லேருந்து உனக்கு பணம் வரும், மாற்றி தந்துருக்கேன். போ, இந்த காசு நான் தந்துட்டேன், வாங்கிட்டு போ. முடிக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கரூர் எல்லை, கரூர். அவர் தான் முடிவு கொடுத்தாரு. கர்மசாமி, என் சொத்து சம்பந்தமான விஷயமும் என் பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு கேட்டு ஒரு பெண்ணடி ஆள் வந்திருக்கா. காலைல வந்துட்டு வா. அக்கா, இது யாரு? அவங்க சித்தி. சும்மா வந்திருக்கே, அவ கூட வந்தியா? அப்போ நீ சும்மா நின்றுக்கா, அதான் கரெக்டு. இல்லைன்னா சும்மாங்கிறது விபூதி வாங்கிட்டு போயிடுவேன். எனக்கா இதெல்லாம்? அப்போ உட்காரு பேசாம. காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா. இருக்கிற சொத்துல கொஞ்சம் வில்லங்கமும் மனவேதனையும் ஒரு ஆள் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதுலேருந்து மீட்டி உன்னை காப்பாற்றி தரணும். வேற என்ன வேணும்? அந்த வீட்டையும் மீட்டி தாரேன். மாந்திரிக எல்லைக்குள்ள இருந்து உன்னை காப்பாற்றி வழிவகுத்து தாரேன். நீ நான் நினைக்கிறத சொல்லணுமா, நீ நினைக்கிறதுக்கு நான் சொல்லணுமா? பௌர்ணமிக்கு பிறகுதான் அது நடக்கும். ஜெயிக்கிறேன் போ. 3 முறை என்னை வந்து பார், பௌர்ணமிக்கும் வந்து பார், ஜெயிச்சு வா போ. கர்மசாமிக்கு கரூர் எல்லை. ஆமாம் ஆமாம். வண்டி வாகன தொழில் யார்ப்பா வச்சுருக்கா? வண்டி வாகன தொழில் ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறாரா? வண்டி போய் நிற்கி ட்ருன்னு. நீ நேசித என்னை பார்த்ததே தப்பு. நான் வரல, உன் பக்கத்திலே வரல. ஆ, கால் வந்துட்டு வா. கைக்கு கை மாறும் பணமே. என்ன வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 தொழிலை பார்த்து இதுவரை எல்லாமே ஒரு வேடிக்கையாக முடிஞ்சு வேதனையை தந்துச்சு. பண நஷ்டமும் மனவேதனையும் கொடுத்துச்சு. ஆனால் இப்போ என் பேரை போட்டு ஒரு வண்டி எடுத்துக்கோ, அதில் வருமானமும் வரும், உனக்கு செல்வமும் கிடைக்கும். வேற என்னப்பா வேணும்? சட்டப்படியான பிஸ்னஸ் தானா? நான் ஏன் கேட்குறோம்னு உனக்கு தெரியுமா? யூடியூப் ஆஃப் பண்ணுங்கப்பா.